நீங்க எப்பயாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? உலகத்துல அதிக அளவுல மொழிபெயர்க்கப்பட்ட நூல்னா அது வந்து பைபிள் தான். அந்த பைபிளோட முதல் பிரதி எப்படி இருக்கும்? அது வந்து எங்க இருக்கு? யார் கண்டுபிடிச்சா? அதை யார் எழுதியிருப்பா? அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருப்பீங்களா? ஸோ அதை பத்தி நீங்க இதுல ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த பைபிளோட பேர் வந்து கோடெக்ஸ் சினெடிக்ஸ். இதுதான் வந்து இந்த உலகத்திலேயே முதல்ல மனிதன் எழுதின பைபிளை வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த பைபிள் வந்து 4th century சார்ந்தது. இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறதுல இதுதான் வந்து ரொம்ப ஓல்டஸ்ட் பைபிள். இந்த பைபிள் வந்து 1846ல ஒரு பழமையான ஒரு தேவாலயத்துல ரொம்ப பாதுகாப்பா செக்யூரா வைக்கப்பட்ட ஒரு இடத்துல இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பைபிள் வந்து முழுக்க கையால எழுதப்பட்ட பைபிள். இந்த பைபிள் வந்து நிறைய சிறப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த பைபிளை வந்து எழுதுறதுக்கு இவங்க பயன்படுத்தின காகிதம் வந்து ஒரு ஆடு அல்லது ஒரு கண்ணுக்குட்டியோட தோல், அதை வந்து காகிதத்தோட அளவு ரொம்ப மெல்லிசா வெட்டி அதை வந்து பதப்படுத்தி அதுல வந்து இவங்க எழுதியிருக்கிறாங்க அச்சாணிகள் மூலமா. ஸோ அது இப்பவுமே வந்து ரொம்ப தெளிவா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த லாங்குவேஜ், இந்த ஃபர்ஸ்ட் பைபிள் நம்ம இதுவரை கண்டுபிடிச்சிருக்கிறதுல இதுதான் வந்து ரொம்ப ஓல்டஸ்ட் பைபிள். இந்த பைபிளோட லாங்குவேஜ் வந்து கிரேக்ல இருக்கு. கிரேக்ல தான் இந்த பைபிள் வந்து கம்ப்ளீட்டா எழுதப்பட்டிருக்கு. இப்ப இந்த பைபிள் வந்து இதோட பிரதிகள் 4 பகுதிகளா பிரிக்கப்பட்டு 4 விதமான இடங்கள்ல, அதாவது 4 விதமான கண்ட்ரீஸ்ல 4 விதமான இடங்கள்ல இது வந்து ரொம்ப பாதுகாப்பா வைக்கப்பட்டிருக்கு. அது எந்தெந்த இடங்கள்னா, லண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு பிரிட்டிஷ் லைப்ரரியில இந்த கோடெக்ஸ் சினெடிக்ஸோட 347 பக்கங்கள் கொண்ட கிடைச்சதுலயே மிக அதிகமான நம்பர்ஸ்ல இருக்கக்கூடிய பேஜஸ் வந்து இந்த மியூசியம்ல, இந்த லைப்ரரியில தான் இருக்கு. ரெண்டாவது, செயின்ட் கேத்தலின் மடாலயத்துல இதோட 12 பக்கங்களும் 14 துண்டுகளா அந்த பகுதிகள் வந்து பிரிச்சு பாதுகாக்கப்பட்டுட்டு வருது. மூணாவது, லீவ்ஜன் யூனிவர்சிட்டி லைப்ரரியில இந்த கோடெக்ஸ் சினெடிக்ஸோட 43 பக்கங்கள் வந்து பாதுகாப்பா வச்சிருக்காங்க. அதே மாதிரி கடைசியா செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ல இருக்கிற ரஷ்யாவோட தேசிய நூலகத்துல இந்த கோடெக்ஸ் சினெடிக்ஸோட 3 பக்கங்களை பாதுகாப்பா அவங்களும் பாதுகாத்துட்டு வர்றாங்க. மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த பைபிள் கோடெக்ஸ் சினெடிக்ஸ்ல நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது எத்தனை பக்கங்கள்னா 419 பக்கங்கள் தான் கிடைச்சிருக்கு.